என்ன அம்பல ஆடுற? நடவு நட ஆரம்பிச்சிடலாம்ல? என்ன விவரம் கிட்ட பேசுறிய? வருஷம் நீ நானுமா நடவு ஆரம்பிச்சு வைக்கிறது எப்படி பழக்கம்? ராசியான அந்த புள்ள பூங்கோத வரும், அது கையால் நடவு ஆரம்பிச்சு வைக்கும், பயிர் நல்ல விளையும், அமோக விளைச்சல் இருக்கும், ஊரே செழிப்பா இருக்கும். அதை விட்டுட்டு புது பழக்கமா ஆரம்பிக்கலாமான்னு கேக்குறிய? வாதாயி, வழக்கம் போல ஒரு ராசியான கையால ஆரம்பிச்சு வையுமா. என்னடா விஷயம்? வாங்கடா. சின்ன பண்ண, பரம்பரையா நம்ம பண்ணையில வேலை பார்த்துட்டு வந்த இந்த பரதேசி நாய்ங்க, இந்த நாய் நம்ம நாய், இந்த 2 நாய்களும் அடுத்த பண்ணக்காரன் 5 ரூபாய் எச்சா தரங்கிறதுக்காக வேலைக்கு போயிட்டாங்க. என்ன பண்ணலாம்? ஏண்டா இந்த சின்ன பண்ணைக்கு தெரியாம இந்த சின்ன பண்ண விரும்பாததை யாரும் எதுவும் செய்யக்கூடாதுன்னு தெரியும்லடா? தெரியுங்க. தெரிஞ்சிருந்து இந்த காரியத்தை ஏன்டா செஞ்சீங்க? உங்களை சும்மா விடக்கூடாதா? டேய் கவனிடா. நாளைல எங்கடா வேலை செய்வீங்க? ஐயா பண்ணையில தாங்க. அதாவது சின்ன பண்ண விட பண்ணையில், அப்படிதான்? சரி போனா போகுது. இனிமே நம்ம பண்ணையில வேலை செய்ய சொல்லு. நாளையில இருந்து உங்களுக்கு 10 ரூபாய் மேல போட்டு கொடு. சின்ன பண்ண சொல்லிட்டார்ல, போங்கடா. நீ ஏன் நிக்கிற? போடா, நாளைக்கு கூட்டு வா. சின்ன பண்ண, மைனரிங்க வராங்க. டேய் அந்த துண்டை போடுற முதல்ல. அண்ணா, நேத்திக்கு சின்ன பண்ண போட்ட துண்டை தாண்டித்தான் என் காலை உடைச்சுக்கிட்டேன். அந்த மாதிரி உங்களுக்கு ஆக வேண்டாம், போகாதீங்க. டேய் போட. என்னடா ரோட்ல சண்டை போட்டுட்டு போ. நீங்க சொல்றீங்கன்னு விடுறேன். போன அம்பலத்துக்காரர, நீங்க குடுக்கிற தைரியத்துல தான் சின்ன பண்ண இப்படி தெரியறான். ஊருக்குள்ள யாரும் போலீஸ் கிட்ட போக கூடாதுன்னு இவன் சட்டம் போட்டா அதுக்கு நீங்க ஒத்து போறீங்க. ஏதோ நாங்க உங்க மேல வச்சிருக்கிற கொஞ்ச நெஞ்ச மரியாதைனாலதான் இவனை சும்மா விட்டு வச்சிருக்கோம். நிறுத்துற. சின்ன பண்ண கோவக்காரன் தான்டா. ஆனா உங்கள மாதிரி பொம்பளை பொறுக்கி இல்ல, முரடன் தான். உங்களை மாதிரி குடிச்சிட்டு அலையறவன் இல்ல. ஊர் பிரச்சனையை ஊர்லயே தீர்த்துக்கணும், போலீஸ்ல போக கூடாதுன்னு விரும்புறான். இதுல ஒண்ணு தப்பு இருக்கிறது எனக்கு தெரியலையே. அனாவசியமா நான் யாரையும் தலையில தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டேன்டா. வெட்டி பேச்ச விட்டுட்டு போய் பொழப்ப கவனி. போட பேசுறான். பாட்டி யாரு? பூங்கோதையா? என்ன பாக்குறதுக்கு ஏமா இவ்வளவு தூரம் வெயில்ல வந்த? பின்ன என்ன பாட்டி, இந்த வயசான காலத்துல நீங்க இப்படி கஷ்டப்படுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. நான் யாரு? உங்க மக வைத்து பேத்தி தானே. நீங்களும் கிருஷ்ணனும் என் வீட்டுல வந்து தங்கினா என்ன? பூங்கோத, மக வைத்து பேத்தி வீட்டுல தங்கி சோறு திங்கிறத விட மக வைத்து பேரனுக்கு சோறு போட்டு காலம் தள்ளுறது மரியாதைன்னு நினைக்கிறேன். என் பேர விவரம் கட்டவனா இருந்தாலும் என் பேத்திய பத்தி ஒரே பெருமையா பேசுதே, அது போதும் எனக்கு. ராசாத்தி சொன்ன கேட்கவே மாட்டீங்களே. நான் வரேன் பாட்டி. என்ன பண்ண, நீங்க வெள்ளையும் சொல்லையுமா போட்டுக்கிட்டு மீசைய முறுக்கிட்டு நடக்கிற அழக பார்த்து நம்ம ஊர் பொண்டுகள்லாம் ஒரு மாதிரியா பாக்குற ஆளுங்க. இருந்தாலும் ஒரு பயங்கலந்த மரியாதை இருக்கு. ஏன் நடவுட பாவனைகளை பார்த்து இந்த 8 தட்டி பொண்டுகளும் என்ன மொய் மொயின்னு வைக்கிறாளுல்ல. என்னது, நான் பாட்டு பைத்திய மாதிரி பேசிக்கிட்டு இருக்கேன். சின்ன பொண்ணு சத்தத்தையா காணா? சின்ன பொண்ண, சின்ன பொண்ண, அப்படி போதா சங்கதி? வாங்கு 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 வாங்கு. பண்ண
நேத்து நீங்க சொன்ன மாதிரி பூங்கோதை தான் உங்களுக்கு சரி சோடி. ஆமாடா, என்னோட தகுதிக்கும் அந்தஸ்துக்கும் சரியான ஜோடி இந்த பூங்கோதை தான்டா. சொல்லிக்கிட்டு இருந்தா எப்படி இருங்க. இந்த விஷயத்தை நீங்க பூங்கோதை கிட்ட சொல்றதுக்கு முன்னாடி நான் ஊர்ல போய் சொல்லிட்டு வந்துடுறேன். ஏன்னா நீங்க பூங்கோதைய பொண்ணு கேட்கறதுக்கு முன்னாடி இந்த ஊர்ல எவனாவது பூங்கோதைய போய் பொண்ணு கட்ட கூடாது பாருங்க. சொல்லிட்டு வந்துடுறேன். ஏய் முண்டம், நில்லுடா. இதை ஏன்டா நீ போய் ஊர் முழுக்க சொல்லிக்கிட்டு? ஒரு பொம்பளை கிட்ட சொன்னா ஊர் முழுக்க சொன்ன மாதிரி தானே. நம்ம ஊர் ஆல் இந்தியா ரேடியோ யாரு? இருக்கவே இருக்கா கண்ணாத்தா. அடியே கண்ணாத்தா. எவன்டா அவன்? நான் தான் சோனமுத்து. என்ன விஷயம்? விஷயம் தெரியுமா? என்னடா? காத குடியக்கா. பத்த வச்சிட்டல்ல. சின்ன பண்ண, நீங்க பூங்கோதைய கல்யாணம் பண்ணிக்க போற விஷயம் இந்த கிராமத்துக்குள்ள காட்டு தீ போல குப்புன்னு பரவி போயிடுச்சு. இந்த விஷயம் பூங்கோதை காதல உளுந்து சந்தோஷமா நேரா இங்க வர்றதுக்குள்ள சட்டு புட்டுட்டு குளிச்சு ரெட்டியா இருக்கு. அடைச்ச எதமா தேட எரும மாட்டு குளிப்பாட்டவனெல்லாம் கொண்டாந்து என்ன தேய்க்க சொன்னா இப்படித்தான். எதமா தேய்க்கிறதுக்கு நான் பூங்கோதையா? என் தடவுலக்கே சுத்தி போட்டாரு சின்ன பண்ண. சின்ன பண்ண சின்ன பண்ண சின்ன பண்ண கொதிக்குது தண்ணி. நல்ல தடவை கடவுள நம்ம கை வந்த கலையாச்ச. சின்ன பண்ண கல்யாணம் பண்ண வருது. யார? உங்க பூங்கோதை. சின்ன பண்ண, உங்களுக்கும் எனக்கும் கல்யாணம்னு ஊரெல்லாம் சொல்லிட்டு தெரியுறீங்களாமே, ஏன் கல்யாணத்தை பத்தி முடிவெடுக்க நீங்க யாரு? இந்த சின்ன பண்ண யாரு, எப்படிப்பட்டவன்னு இந்த ஊருக்கு நல்லாவே தெரியும். நான் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுக்கும் யாரோட சம்மதத்தையும் கேட்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லவே இல்லை. இந்த சின்ன பண்ண முடிவெடுத்தா எடுத்தா உங்க முடிவுக்கு நான் கட்டுப்பட வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. உங்களுக்கு மனைவி ஆகிறத என்னால நினைச்சு கூட பார்க்க முடியாது. ஏன்? எனக்கு என்ன குறைச்சல்? என்னை விட தகுதியான வேற ஒருத்தன் உனக்கு கிடைச்சிடுவானே? எனக்கு புருஷனா வரப்போற ஒரு தகுதியை பத்தி தீர்மானிக்க வேண்டியது நான். ஊருக்குள்ள நல்ல மனுஷன்னு பேர் எடுக்க முடியாத ஒருத்தர் ஒரு பொண்ணுக்கு நல்ல புருஷனா எப்படி இருக்க முடியும்? உங்க முடிவை நீங்க மாத்திக்கிறது நல்லது. என்னன்னா ஊரையே மிரட்டிக்கிட்டு இருந்தானே அந்த சின்ன பண்ண பூங்கோதை கிட்ட எல்லாம் வகையா வாங்கி கட்டிக்கிட்டானாம, கேள்விப்பட்டீங்களா? கேள்வி பட்டியாவா? நான் வாழ்க்கையிலேயே சந்தோஷப்பட்டதே அதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம். டேய் பண்ணாரு, பூங்கோதை ஒரு பிடிவாதக்காரி. அவ சொன்னா எதையுமே மாத்திக்க மாட்டா. சின்ன பண்ணைய தூக்கி எறிஞ்சதுதான். அவன் அவளை கட்டிக்கவும் முடியாம வெட்டிக்கவும் முடியாம நம்ம கண்ணு முன்னால நடுரோட்ல அலைய போறான் பாரு. என்ன மைனரே, காலகாலத்துல கச்சேரி ஆரம்பிச்சிட்டீங்களா? காலையில இருந்து உங்ககிட்ட ஒண்ணு கேட்கலாம் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். கேட்கட்டுமா? என்னடா இந்த வெட்டி பையன்னு சொல்றாங்கல்ல, அப்படின்னா யாரு? டேய், இந்த ஊர்லயே வெட்டி பையன் நீ ஒருத்தன் தான்டா. நான் ஒருத்தனா? ஆமா. அப்ப வேற யாருமே கிடையாதா? டேய், இந்த ஊர்ல மாத்திரம் இல்ல, இந்த உலகத்திலேயே சல்லடை போட்டு தேடி எடுத்தாலும் உன்ன மாதிரி ஒருத்தன் கிடைக்க மாட்டான்டா. நான் இல்லாம வேற ஒரு வெட்டி பையல இந்த ஊர்ல நான் காமிச்சேன்னா காமிக்கிறேங்கிற? காட்டுறா பாக்கலாம். பின்னாடி வா, கொஞ்சம் ஜாலதகளி கூப்பிட்டுக்க. ஏண்டா கிக்கிறே, வெட்டி பயில காமிக்கிறான்னு தெருவா எங்களை அலைய வச்சுட்டேடா. நான் ஒரு மனுஷன் நம்பி என் பின்னாடி பொழப்போட விட்டு தெருவா அலைஞ்சி இல்ல, நீங்க தான்டா வெட்டி பயலுங்களா?
கும்பிடுறேன் தாத்தா. வாடா கிக்கிரி, இன்னைக்கு என்ன கிறுக்குத்தனம் பண்ணிட்டு வந்திருக்க? இன்னைக்கு காலையில இருந்து தெளிஞ்சிருச்சு தாத்தா. ஆ? ஆமா, இன்னைக்கு காலையில இருந்து ஒரு வயலை நான் பார்க்கல. ஆ, இன்னைக்கு நான் மௌனம் இருந்தேன் தாத்தா. என்ன பேப்பர் படிக்க விடு. ஏன் தாத்தா, இப்ப பவுன் விலையெல்லாம் எப்படி விக்குது? ஒரு பவுன் 4 ரூபா 50 காசுக்கு வித்ததெல்லாம் இப்ப 5 ரூபா 10 காசு ஆயிடுச்சாமே. நெசமா? வேர்வை சிந்த வேலை செய்யறவனுக்கே இந்த காலத்துல வயிறு நிறைய சோறு கிடைக்க மாட்டேங்குது. ஒரு வேலையும் செய்யாம வெட்டித்தனமா ஊரை சுத்துற, நீ பவுனுலை பத்தி கேக்குறியா? சரி, அதை விடு. ஏன் தாத்தா, உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அது என்ன போட்டா? அது யாரோ ஒன்ன மாதிரி ஒரு தாத்தா யாரோ மீச வச்சவருக்கு என்னமோ கொடுத்துக்கிட்டு இருக்கேன். அது என்னன்னு சொல்றியா? அதுவா, நம்ம சின்ன பண்ணையோட அப்பா பெரிய பண்ண பரமசிவத்தோட போட்டோ. 30 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊருக்குள்ள நுழைஞ்சி கலாட்டா பண்ணா நரம்படி நாகப்பங்கிற ஒரு பெரிய ரவுடி. அவனை பிடிச்சு போலீஸ்ல கொடுத்தாரு அவரு. அதுக்காக அவரை பாராட்டி பொன்னாட போத்தி மெடல்லாம் கொடுத்தாரு முதலமைச்சர். அந்த போட்டோ அது. கிறுக்கு பைய இதெல்லாம் போய் உங்ககிட்ட பேசிக்கிட்டு. நான் 30 வருஷத்துக்கு முன்னாடி பிறக்கல. நான் பிறந்திருந்தேன்னா அந்த நரம்படி நாகப்பன நான் போலீஸ்ல பிடிச்சு கொடுத்துருப்பேன். போன இந்த சின்ன பொண்ணை எதை சொன்னாலும் இந்த ஊர்ல ஒரு தடவை தான் சொல்லுவாங்க, அது உடனே நடந்துரும். ஆனா இந்த பூங்கோத விஷயத்துல அது பொய்யாயிருமோன்னு பயமா இருக்கு. சின்ன பொண்ணு, நீங்க மட்டும் அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்காம போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்க, இந்த ஊர்ல ஒரு பயம் அதிக மாட்டான். என்ன இருந்தாலும் இவ்வளவு திமிர கூடாதுங்க. டேய், இது அதுக்கு ஏதோ உங்களை மாதிரி அந்த பொண்ணுக்கு தாய் தகப்பம் இல்லாகட்டியும் உங்க அளவுக்கு செல்வாக்கோட மதிப்போட மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருக்காங்கிற ஒரே காரணத்துக்காக அந்த பொண்ணு மேல நீங்க ஆசைப்பட்டு கட்டிக்கிட்டா அவ்வளவுதான் கட்டிக்குவேன்னு ஊரு பூரா சொல்லிவிட்டீங்க. அந்த பொண்ணு என்னடானா பலாருன்னு அரைஞ்ச மாதிரி முடியாதுன்னு சொல்லிவிட்டா. போற போக்க பார்த்தா உங்களுக்கும் பூங்கோதைக்கும் கல்யாணம் நடக்கிற மாதிரி எனக்கு தெரியல. பேசாம நீங்க எவ்வளவு மறந்துருக்க அப்படின்னு எவனாவது சொன்னா கூட என் மனசு தாங்காது. நடந்தா பண்ணைக்கும் பூங்கோதைக்கும் தான் கல்யாணம்.